தமிழக அரசின் நிதி நெருக்கடி காரணமாக வெளிமாநில தமிழ் சங்கங்களுக்கு தமிழ் பாடநூல் விநியோகம் நிறுத்தப்பட்டு உள்ளது. நாடு முழுவதும் உள்ள 40க்கும் மேற்பட்ட தமிழ் சங்கங்களின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் தமிழ் குடும்பத்தினரின் குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இவற்றுக்கு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை தேவைப்படும் தமிழக அரசு பாடநூல்கள் இதுவரை இலவசமாகவே கிடைத்து வந்தன. இந்நிலையில் நிதி நெருக்கடி காரணமாக நடப்பாண்டு முதல் வெளிமாநில தமிழ் சங்கங்களுக்கு தமிழ் பாடம் பிரத்யோகத்தை விநியோகிப்பதை ரத்து செய்ய உள்ளது. குறிப்பாக வருங்காலத்தில் 10 பிரதிகள் மட்டுமே இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ள தமிழக அரசு மீதமுள்ள பாடநூல்களை பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. அதனால் தமிழ் சங்கங்களில் பள்ளிகளுக்கும் தமிழ் பாடநூல்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டு உள்ளது. இந்நிலையில் தமிழக அரசின் இந்த முடிவால் வெளி மாநிலங்களில் தமிழை வளர்த்தெடுக்கும் பணி தொடர்படையும் வெளி மாநில தமிழ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழ் தாய்மொழியாக இல்லை என்றாலும் பலர் ஆர்வமுடன் தமிழை கற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ள அவர்கள் வெளிமாநில தமிழ் சங்க பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த இலவச பாடநூல் விநியோகத்தை தொடர்ந்து தமிழ் செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சார், இது தொடர்ந்து ஒரு நியர்லி 10 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. டொனேஷனா நமக்கு கொடுத்து அதை நம்மளுடைய செலவுல இங்க தமிழ் சங்கத்துல கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகள் தமிழ் அமைப்புகள்ல இலவச தமிழ் கல்வி கிடைக்கக்கூடிய இடத்துல இந்த வருஷம் நிதி நெருக்கடி காரணமாக நமக்கு கொடுக்க முடியாது புக்கு, டெக்ஸ்ட் புக்கு. ஏன்னா அது நீங்க துட்டு கொடுத்து வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம், பிரிண்டிங்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்க எப்படின்னா மாணவர்கள் தமிழ் தாய்மொழியாக இல்லாத மாணவர்கள் கூட தமிழ் படிக்கிறாங்க நிறைய பள்ளிகள்ல. ஏன்னா மாநகராட்சி பள்ளிகளும் இருக்கு, இதுல எய்டட் ஸ்கூல்ஸும் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்கு. இங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு படிக்கிறாங்க. இந்த வருஷம் நம்மளுக்கு அந்த புக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா போயிடுது, தடைப்பட்டுடுது. அதனால அவங்க நம்மளால அந்த புக்கை வாங்கி கொடுக்க முடியல அவங்களுக்கு. நம்ம தமிழ் சங்கத்திலயும் நம்மளுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு நிதி வசதி இல்லை. அதனால நம்ம அரசுகிட்ட நிறைய தடவை கோரிக்கை வச்சோம். நம்ம எல்லா அமைச்சகத்தோடையும் அது பல நம்மளுடைய அயலக தமிழ் உறவு அந்த மாதிரி இருக்காங்க இங்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்க மூலமாகவும் நம்ம ட்ரை பண்ணோம். எப்படியாவது அதை கொஞ்சம் புக்கை நிறுத்திடக்கூடாது சார், வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாருமே அந்த நிதி நெருக்கடி காரணமா இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு. ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.